வந்தோங் ஞானானந்தகர் நேமி சந்த குணகன் மாதவ வந்தித விமல பத புண்ணிய பயோநிதின் சென்ற வார தொடர்ச்சியாக சம்யக்ஞான எனும் முன்னுரையை பற்றி சர்ச்சை செய்ய உள்ளோம். நீங்க பார்த்து இறைவணக்கம் குணத்து இறை செய்யுளாக பாடுறது வந்து சம்யக்ஞான சந்திரிகாவினுடைய இறை வணக்கம். சம்யக்ஞான சந்திரிகா ஒரு கரணாநியோக நூல். கோசாரம் எனும் நூலின் சந்திரிகள் சம்பந்தமான எழுத்துகள் படித்து என்ன தோணு சம்யக்ஞான சந்திரிகா இந்த நூலினுடைய முன்னுரையை பண்டிட் ஓடர்மல்ஜி அவர்கள் எழுதியுள்ளார்கள். அவர்தான் நூல் ஆசிரியர். இந்த உரை ஆசிரியர் வந்து பண்டிட் ஓடர்மல்ஜி. கோமடசாரத்திற்கு எழுதப்பட்டிருக்கும் உரை நூல் ஆகும் இது. இந்த முன்னுரையை படிக்கும் பொழுது, முன்னுரை ஒரு 30 பக்கம் அளவுல இருக்கலாம். பண்டிட் ஓடர்மல்ஜியினுடைய அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை எடுத்து சொன்னாலும் இதை ஏன் படிக்கணும், இதை படிக்கிறதுனால என்ன பயன், இதை படிக்காமையே நம்ம சமயக் தர்ஷனம் பெற முடியுமா அப்படின்னு அவரே வந்து சிஷ்யன் வாயிலிருந்து கேள்வி கேட்க வச்சு அதற்கு பதில் அளிப்பார். பல கேள்விகளை இங்கு சிஷ்யன் எழுப்பியுள்ளான். இந்த கேள்வியெல்லாம் வந்து அவரே எழுப்புந்து, சிஷ்யன் கேட்கறதா அவரே எழுப்பி. சில கேள்விகள் யாராவது கேட்டிருக்கலாம். நிறைய கேள்விகள் நீங்க மோட்ச மார்க்க பிரகாஷகம் ஒரு 6-7 அத்தியாயம் நீங்க படிச்சுட்டீங்க. இது வரலாம் இன்னும் ஒரு 2 அத்தியாயம் தான் படிக்கணும். அடுத்த பருவத்துல அதையும் நீங்க படிப்பீங்க. அவருடைய அந்த எடுத்து சொல்லும் விதம் இருக்கு பாருங்க, அந்த தர்க்கம் இருக்கு பாருங்க, அந்த தர்க்கம் வாயிலாக ஒவ்வொன்றத்தையும் நிரூபிக்கிறது. தர்க்கம் வாயிலாக எதை எப்படி நம்ப வேண்டும், சாஸ்திரங்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எந்த நூலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எந்த நோக்கில் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த நய நோக்கில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பண்டிட் ஓடர்மல்ஜி மிகவும் எளிமையாக தர்க்க ரீதியாக எடுத்து விளக்குவதில் அதுல வந்து ரொம்ப ஒரு சிறப்பா எடுத்து சொல்றதுல அவரை மாதிரி யாரும் இருக்க முடியாது. அவளை போல இன்னும் பல ஆச்சாரியர்கள் நல்ல ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்காங்க. இவருடைய இந்த எடுத்து சொல்ற விதம் இருக்கு பாருங்க. இன்னொன்னுன்னா, சமயக் தர்ஷனம் வந்து பொதுவாவே தர்க்க ரீதியா ஆகமங்களை அறிஞ்சு இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி இல்லை, எதை எப்படி புரிஞ்சுக்கணும், இது இப்படின்னா இதை இப்படி நம்புறோம்னா ஏன் நம்புறோம், இப்படின்னு கேள்வி கேட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்க. கேள்வி கேட்டு ஆழமாக சிந்தித்து இது ஏன் இப்படி சொல்லியுள்ளார்கள்,
இதை ஏன் இப்படி சொல்லல, இதை எப்படி புரிஞ்சுக்கணும், இதை எப்படி நம்பணும் அப்படின்றது கேள்வி கேட்டு ஆகமங்களை அறிஞ்சு அதுல நம்பிக்கை வைக்கிறதுனாலதான் சமயக் தர்ஷனம் கிடைக்கும். பண்டிட் டோடர்மல்ஜியினுடைய எந்த கிரந்தம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம, அது மோட்ச மார்க்க பிரகாசகமா இருக்கட்டும் அல்லது சமயஞான சந்திரிகா போன்ற நூல்களாக இருக்கட்டும், அருமையா அதை விளக்கம் தருவார். ஒவ்வொன்றுத்தையும் விளக்கம் தருவார், தெளிவாக விளக்கம் தருவார். நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம்னா, நீங்க உயிர், உயிரல்ல தத்துவங்கள், அதுல இருக்கிற இந்த ஜீவனுக்கு என்னெல்லாம் அதுல வந்து தவறு செய்யுது, அதை புரிஞ்சுக்கிறதுல என்ன தவறு செய்யுது, அந்த ரெண்டு தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுல எப்படிலாம் தவறு செல்றது, என்ன ஒரு அருமையா இவர் எடுத்துரைத்து இருக்கிறார் 7வது அத்தியாயத்துல மோட்சமார்க்க பிரகாசகத்தின்றது நீங்க படிச்சிருக்கிறீங்க. அப்படி அனலைஸ் பண்ணி எடுத்து சொல்றதுல இவர் வல்லமை படைத்தவர். இவருடைய சிறப்பு இதுதான். இங்க கூட நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து கருணானி யோக நூலை எழுத முற்படுறார். கருணானி யோக நூலினுடைய உரையை எழுதுறதுக்கு முற்படுறார். அங்க வந்து இந்த நூலை படிக்கிறது அவசியமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேக்குறாங்க. யாருக்கு வந்து பிரதமான யோகம் பிடிச்சிருக்கோ அவன் கேள்வி கேட்கிறான், யாருக்கு சரணானி யோகம் படிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கோ அவன் கேட்கிறான், யாருக்கு விரத உபவாசம் இருக்கிறது ரொம்ப அதிகமா பிடிச்சிருக்கோ அவனும் கேள்வி கேட்கிறான். திரவியானி யோகம் பிடிச்சிருக்கிறவங்க அல்லது ஆன்மீக நூல்கள் மட்டும், சமயசாரம் முதலான நூல்கள், இன்னும் பல நூல்கள், அதை மட்டும் படிக்கிறதுக்கு சிலருக்கு பிடிக்கலாம், அவனும் கேள்வி கேட்கிறான், நாங்க ஏன் கருணானி யோகத்தை படிக்கணும்? நீங்க வந்து கருணானி யோகத்தை எடுத்து சொல்ல போறீங்க, கோமட்ட சாரத்துக்கு வந்து உரை எழுதி இங்க வந்து நீங்க கருணானி யோகத்தை எடுத்து சொல்ல, கருணானி யோகம் கணிதம் வாயிலாக அல்லது உலக அமைப்பு வாயிலாக அல்லது குணஸ்தான வாயிலாக அல்லது மார்கணஸ்தான வாயிலாக நீங்க வந்து தர்மத்தை எடுத்து உரைக்க போறீங்க, கணிதம் வாயிலாக எடுத்து சொல்ல போறீங்க. இந்த கணிதத்தெல்லாம் படிக்கிறது எங்களுக்கு அவசியமா? எனக்கு சமயக் தர்ஷனம் தான் வேணும். சமயக் தர்ஷனம் வேணும்ன்றது பொழுது எனக்கு என்னதுக்கு இந்த கருணானி யோக ஞானம்லாம்? இந்த கருணானி யோக ஞானம் இல்லாமலே, கணிதத்தினுடைய ஞானம் இல்லாம, ஜெயின கணிதத்தினுடைய, சமண கணிதத்தினுடைய ஞானம் இல்லாமலேயே, அதாவது கருணானி யோகத்தினுடைய ஞானம் இல்லாமலேயே நான் சமயக் தர்ஷனத்தை பெற்றுடுவேன் அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பி இங்கு அவர் அதற்கு பதிலளித்து உள்ளார். முதல்ல வந்து கோமட்ட சார நூலுக்கு நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். கடைசி வகுப்புல ஒரு 1/2 மணி நேரம் இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அந்த சர்ச்சையின் தொடர்ச்சியாக இன்னும் முன்னுரையில என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். முதல்ல வந்து அவன் கேள்வி கேட்கிறான், சமஸ்கிருத மொழியில பல உரை நூல்கள் இந்த கோமட்ட சாரத்துக்கு இருக்குதுன்ற போது நீங்க ஏன் இந்த தேச பாஷையில, தேச பாஷைன்றது வந்து லோக்கல் லாங்குவேஜ், டூண்டாரி, அதாவது ராஜஸ்தான்ல பேச்சு வழக்கில் இருக்கும் ஒரு மொழி, அதற்கு ஸ்கிரிப்ட் கிடையாதுன்னு கூட நான் போன முறை நான் உங்களுக்கு சொன்னேன். ஹிந்தி ஸ்கிரிப்ட் தான் அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மொழியில, அந்த லோக்கல் பாஷையில, அந்த லோக்கல் மொழியில ஏன் நீங்க எடுத்துரைக்க விரும்புறீங்க? ஏற்கனவே வந்து சமஸ்கிருதத்துல நிறைய நூல்கள் இருக்கின்றனவே, அதையே படிச்சுக்கலாமே, நீங்க ஏன் இதுல எழுதுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து சமஸ்கிருத மொழி ஞானம் இருக்கிறது கிடையாது, எல்லாருக்கும் இல்ல, யாராவது லோக்கல் மொழி தெரிஞ்சவங்க, அந்த பிரதேசத்துல என்ன மொழி பேசப்படுகிறதோ அதை மட்டும் தெரிஞ்சவங்க யாராவது கருணானி யோகம் சம்பந்தமான ஞானத்தை பெற விரும்புகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த தேச பாஷையில, இந்த லோக்கல் மொழியில, டூண்டாரி எனும் இந்த மொழியில நான் இங்க எழுத முற்படுறேன் அப்படின்றத இங்க சொல்லியிருக்கார். இப்போ ஒண்ணு ஒண்ணா அவர் எப்படி கேள்வி எழுப்பி என்ன பதில் சொல்றாரு அப்படின்றத இங்க பார்க்கலாம். இதுல முதல்ல வந்து பிரதமானி யோகத்தை மட்டும் படிக்கிறதுக்கு யாருக்கு விருப்பம் இருக்குதோ, இத வந்து பிரதமானி யோகத்தினுடைய பக்ஷபாத்திகள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பிரதமானி யோகத்துல யாருக்கு விருப்பம் இருக்குதோ, யாரு வந்து பிரதமானி யோகத்தை படிக்கிறது யாருக்கு பிடிச்சிருக்கோ, யாரு மற்றவங்களுக்கும் நீங்க பிரதமானி யோகத்தை படிங்க அப்படின்னு எடுத்து சொல்றாங்களோ அப்படிப்பட்டவங்க கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க? இது 5ஆம் காலம், தர்மத்துல முதல்லயே ஈடுபாடு ரொம்ப அதிகமா ஜீவன்களுக்கு இருக்காது,
அதுவும் அஞ்சாங்காலத்துல இருக்கிற ஜீவன்களுக்கு வந்து க்ஷயோபசமம் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி க்ஷயோபசமம் ரொம்ப மந்தமா இருக்கிற ஜீவன்களுக்கு, க்ஷயோபசமம் ரொம்ப கம்மியா இருக்கிற ஜீவன்களுக்கு, புத்தி ரொம்ப கம்மியா இருக்கிற ஜீவன்களுக்கு, நீங்க ஏன் இங்க கருணாநியோகத்த பத்தி எடுத்து சொல்றீங்க? பிரதமாநியோக நூல்கள அவங்க படிச்சா, அவங்க ரொம்ப ஈஸியா கதைகள் வாயிலாக தர்மத்த பத்தி தெரிஞ்சுப்பாங்க. அவங்களால முடிஞ்சது தர்மத்த பின்பற்றுவாங்க. அவங்க பிரதமாநியோகத்த படிக்கட்டுமே! அஞ்சாங்காலத்துல பிரதமாநியோகம் தான் ரொம்ப சூட்டபிளா இருக்கும் படிக்கிறது. அத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து அவ்வளவு க்ஷயோபசமம் தான் ஜீவன்களுக்கு இருக்கும். அதனால நீங்க ஏன் கருணாநியோக நூல்கள வந்து எடுத்து சொல்றீங்க? தேவையே இல்லையே! இன்னும் அந்த ஜீவன்களுக்கு ஒண்ணுமே புரியாதே! நீங்க ஏன் உங்க சக்திய விரயம் பண்றீங்க இங்க? அப்படின்னு பிரதமாநியோகத்த விரும்புறவங்க. பிரதமாநியோகத்துல ஈடுபாடு இருக்கிறவங்க. பிரதமாநியோகத்தினுடைய பக்ஷபாத்திகள் அப்படின்ற சொல்ல அவரு ஆண்டிருக்கிறார். அவங்க பிரதமாநியோகம் படிச்சாங்கன்னா, அவங்க வந்து பாவத்திலிருந்து விடுபட்டு தர்ம மார்க்கத்துக்கு வந்துருவாங்க. தர்மத்துல ஈடுபடுவாங்க. அதனால பிரதமாநியோகம் தான் உகந்தது. இந்த காலத்துல, இந்த சூழல்ல பிரதமாநியோகம் தான் உகந்தது. கருணாநியோகம் உகந்தது கிடையாது. நீங்க ஏன் கருணாநியோகத்த பத்தி இங்க எடுத்து சொல்றீங்க? அப்படின்னு சிஷ்யன் கேட்கிறான். அதுக்கு அவர் பதில் என்ன சொல்றாருன்னா, எல்லா ஜீவன்களும் ஒரே மாரி இருக்கிறது கிடையாது. அஞ்சாங்காலத்துல கூட எல்லோருடைய க்ஷயோபசமும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒருத்தருக்கு க்ஷயோபசமம் அது அதிகமா இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம். எந்த ஜீவனுக்கு எப்படிப்பட்ட உபதேசம் தேவையோ, அந்த ஜீவனுக்கு அப்படிப்பட்ட உபதேசத்த சாஸ்திரங்கள்ல எடுத்து சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, யாருக்காவது க்ஷயோபசமம் ரொம்ப கம்மியா இருக்குது. மந்த புத்தியா இருக்கிறாங்க. அவங்க கூட சாஸ்திரங்கள திரும்ப, திரும்ப, திரும்ப படிக்கிறதுனால, அல்லது கருணாநியோகம் போன்ற ரொம்ப சூக்ஷ்மமான கருத்துகள, கருணாநியோகத்தில் உள்ள சூக்ஷ்மமான கருத்துகள திரும்ப, 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 திரும்ப எடுத்து சொன்னா, அந்த மந்த புத்திங்களுடைய க்ஷயோபசமம் கூட கூடிடுது. சாதாரணமாவே இந்த கபீர்ஜி ஒரு கப்லெட் இந்த தோஹா எழுதியிருப்பாரு. "करत करत अभ्यास के जड़मति होत सुजान रसरी आवत जावते ஷில் பர் படத் நிஷான்." எப்படி கயிறு வந்து கல்லு மேல தேஞ்சு 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 அந்த கல்லுல கூட வந்து என்னது ஆழமா அப்படியே வந்து கல்லு கூட ஓட்டை விழுந்து கல்லுல கூட ஓட்டை விழுந்துடுது. லைன் மாதிரி அது படிஞ்சிடுது. அது கல்லு எவ்வளவு ஹார்டானது முரடானது அது மேல கூட வந்து கோடு விழுந்துடுது. அதே போல மந்த புத்தி ஒருத்தன் திரும்ப திரும்ப கருணாநியோக கருத்துக்களை கேட்பான்னா அவனுக்கு க்ஷயோபசம் அதிகமாயிடுறது உண்டு. அதனால இந்த காலத்துல பிரதமாநியோகம் மட்டும்தான் உகந்தது அப்படின்னு சொல்றது சரியில்லை அப்படின்றத அவர் எடுத்து சொல்றாரு. எல்லாருக்கும் கருணாநியோகம் 4 அநியோகங்களுமே ஒரு உத்தேசத்தோட தான் ஒரு பர்பஸோட தான் 4 அநியோகங்களும் எடுத்து கூறப்பட்டிருக்கின்றன. 4 அநியோகங்களும் உயிருக்கு பயனுள்ளதாக தான் உள்ளன. எடுத்து கூறும் விதம் அநியோகங்கள் தர்மத்தை எடுத்து கூறும் விதம் தான் வேறு 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 விதமா இருக்கலாம். அதனுடைய கருத்துகள் வந்து சரணாநியோகம் வந்து ஒழுக்கத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம். கருணாநியோகம் உலக அமைப்பை ஃபோக்கஸ் பண்ணலாம் அல்லது கணிதத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம். திரவியானியோகம் ஆன்மா 7 தத்துவம் 9 பதார்த்தம் 6 திரவியம் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும். பிரதமானியோகம் கதைகள் வாயிலாக ஒரு ஜீவனை வந்து பாவ வழியிலிருந்து மீட்டு தர்மத்துல வந்து புகுத்தணும், ஈடுபட செய்யணும் அப்படின்னு பிரதமானியோகத்தினுடைய குறிக்கோள். 4 அநியோகத்தினுடைய குறிக்கோளுமே தர்ம மார்க்கத்துல ஜீவனை ஈடுபடுத்துறதுதான். ஒரு உயிருக்கு வந்து நன்மை செய்யணும் அப்படின்றதுதான் அநியோகத்தினுடைய ஆகமங்களினுடைய குறிக்கோள். அதனால இந்த காலத்துல வந்து கருணாநியோகத்தை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த காலத்திலயும் வந்து புத்தி கூர்மை உள்ள ஜீவன்கள் இருக்கின்றன. யாருக்கு புத்தி கூர்மை இல்லையோ அவங்க கூட திரும்ப திரும்ப படிச்சாங்கன்னா அவங்களால கருணாநியோகம் போன்ற நூல்களை படிச்சு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த காலத்துல கூட நிறைய தவளா
போன்ற நூல்கள்லாம் இருக்கின்றன இருக்கு பாருங்க. தவளா போன்ற உரை நூல்கள்லாம் இருக்கின்றன. அத வந்து எல்லாரும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்ல முடியாது. அத புரிஞ்சுக்கிறவங்க, அத எடுத்து சொல்றவங்க இப்பவும் நெறைய பேர் இருக்காங்க. பரவலா இப்பவும் எல்லா சங்கங்கள்லயும், எல்லா சில ஸ்ராவகர்களும் அந்த நூல்கள படிக்கிறாங்க. அது இல்லன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் இங்க எடுத்து சொல்றேன். எப்பவும் வந்து ஒரு ஆச்சாரியர் எழுதும்பொழுது, இங்க வந்து இவர் ஆச்சாரிய கல்பர் தான், ஆச்சாரியர் கிடையாது. ஆச்சாரியர் போன்றவர் ஒரு நூல் எழுதுறாருன்னா, இதனுடைய உத்தேசம் என்ன? எந்த ஒரு குறிக்கோளோட நான் இந்த நூல எழுதுறேன் அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. அதனால தான் இங்க சொல்றாரு, இந்த நூல ஏன் நான் எழுதுறேன்? அப்படின்றது சொல்றாரு. எல்லாருக்கும் இது வந்து உகந்ததா தான் இருக்கும். கருணாநிதி யோகம் இப்பவும் வந்து ஜனங்களால புரிஞ்சுக்க முடியும். அதனால எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இங்க அடுத்தது வந்து மந்த புத்தி இருக்கிற ஒரு ஜீவன் வந்து ஆச்சாரிய கல்ப டோடர்மல்ஜின்ட கேக்குது. மந்த புத்தி ஜீவன் கேக்குது. கோமட சாஸ்திரத்துல வந்து கோமட்ட சாரத்துல வந்து கணிதத்தினுடைய வர்ணனை அதிகமா இருக்குது. அ அத வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அத வந்து எங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? கோமட சாரம் போன்ற நூல்கள, கருணாநியோக நூல்கள அல்லது தவலா, ஜெயதவலா போன்ற நூல்கள, சம்மகியான சந்திரிகா போன்ற நூல்கள, லப்திசாரம், க்ஷபணாசாரம் போன்ற நூல்கள எங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆச்சாரியர் சொல்றாரு. ஆச்சாரிய கல்ப டோடர்மல்ஜி சொல்றாரு, "நீ பயப்படாத. நான் என்னால முடிஞ்ச வரலும் இந்த தேச பாஷையில எழுதுறேன். லோக்கல் மொழியில பேச்சு வழக்குல இருக்கிற நம்ம பிரதேசத்துல பேச்சு வழக்குல இருக்கிற மொழியில அங்க சொல்லியிருக்கிற கணிதம் முதலானவற்றை, குணஸ்தானம் முதலானவற்றை, மார்கனாஸ்தானம் முதலானவற்றை ரொம்ப எளிய நடையில் மிகவும் சரளமான மொழியில, சொற்களால நானு இங்க எடுத்து சொல்லப் போறேன். அதனால எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிற மாரி நான் எடுத்து சொல்லப் போறேன். அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொல்றார். இங்க வந்து இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, "ये शास्त्र में कथन कहीं तो सामान्य है, कहीं विशेष है. कहीं सुगम है, कहीं कठिन है." சில இடங்கள்ல சாமானியமான சில கருத்துக்கள் இருக்கும். சில இடங்கள்ல ரொம்ப விசேஷமான கருத்துக்கள் இருக்கும். சில இடங்கள்ல ரொம்ப ஈஸியான கருத்துக்கள் கர்ணாநியோகத்துல கூட இருக்கின்றன. சில இடங்கள்ல ரொம்ப கஷ்டமான புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான கருத்துக்களும் இருக்கின்றன. உன்னால எது முடியுமோ, உனக்கு எது புரியுதோ அத புரிஞ்சுக்கோ. சிலது நீ ஒரு முறை கேட்டா புரிஞ்சுப்ப. சிலது 10 முறை கேட்டா புரிஞ்சுப்ப. சிலது 10 முறை கேட்டாலும் புரியாம கூட இருக்கலாம். ஆனா, உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியுமோ, அதனால உன்னுடைய தர்ம அனுராகம் எப்படி வந்து அதிகரிக்குமோ, அப்படி நீ இத பயிற்சி கொள்வாயாக. அப்படி இத வந்து நீ முயற்சி செய்து இதை படிப்பாயாக. ரொம்ப அதிகம் எது புரியலையோ அத விட்டுரு. கருணாநிதி யோகத்துல சிலது புரியலன்னா விட்டுரு. எது புரியுதோ கருணாநிதி யோகத்துல இருந்து அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சில 5 வருஷம் நீ இது படிக்கும் பொழுது, அப்புறம் ரொம்ப சூட்சுமமான கருணாநிதி யோக கருத்துக்கள் கூட புரிய ஆரம்பிச்சிரும். அதனால முதல்ல சாமானிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கோ. கருணாநிதி யோகம் சம்பந்தமான சாமானிய கருத்துக்களை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நீ சொன்ன பிரதமான யோகத்தை படிக்கிறதுனால பாவத்துல இருந்து விடுபட்டு ஒரு ஜீவன் வந்து தர்ம மார்க்கத்துக்கு வருது, தர்ம வழியில வந்துடுது அப்படின்னு சொன்ன. இங்க வந்து என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து பாவத்திலிருந்து பாவத்தை கண்டா பயப்படணும் ஜீவன். இன்னொன்னு வந்து தர்மத்துல ஈடுபாடு இருக்கணும். 2 இருக்கணும். இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும்? புண்ணிய பாவத்துக்கு காரியம் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவன் வந்து ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யுது? இதற்குண்டான காரணம் என்ன? அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும். காரணத்தை நீ புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஜீவன் ஏன் இப்படிப்பட்ட பாவ காரியங்களை செய்யுது? அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, நீ கருணாநிதி யோகத்தை படிக்கணும். கர்ம வினை எப்படி பந்தமாவுது? அது எப்படி உதயத்துக்கு வருது? உதயத்துக்கு வரும் பொழுது இந்த ஜீவன் ஏன் பாவம் பண்ணுது? இதெல்லாம் நீ பாவத்திலிருந்து பிரதமான யோகத்தை படிச்சு பாவத்திலிருந்து விடுபடணும் தானே சொல்ற? அதேதான் இங்கேயும் இருக்குது. கருணாநிதி யோக நூல்களை படிக்கும் பொழுது
இந்த ஜீவன் பாவத்தை செய்யுது அப்படின்னா அதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு கருணாநியோக நூல்கள்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆகமங்கள்ல அது கருணாநியோகமா இருக்கட்டும், பிரதமாநியோகமா இருக்கட்டும், எல்லாத்தினுடைய குறிக்கோள் ஒரே மாதிரி தான் இருக்குது. அங்க வந்து பாவம் செய்யற ஜீவனை பத்தி சொல்றாங்க, அது பாவத்துல இருந்து விடுபட்டு அப்புறம் வந்து தர்ம வழியில போச்சுன்னு சொல்றாங்க பிரதமாநியோகத்துல. இங்க கருணாநியோகத்துல என்ன பண்றாங்க, இங்க கதை மட்டும்தான் சொல்லல, ஆனா இந்த ஜீவன் ஏன் பாவம் செய்யுது, அதற்கு என்ன பலன், அல்லது எந்த கர்ம உதயத்தினால எதனால அந்த ஜீவன் அந்த பாவ வடிவத்துல பரிணமிக்குது, இதுதான் இங்கேயும் சொல்றாங்கப்பா. அதனால நீ கருணாநியோகத்தை படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும், பிரதமாநியோகம் மட்டும்தான் எனக்கு உகந்தது அப்படின்னு உட்கார்ந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அவர் பிரதமாநியோகத்தை படிக்காதுன்னு சொல்லல. இங்க நான் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இங்க வந்து கருணாநியோகத்தை பத்தி எடுத்து சொல்றாரு. இதுல பல விதமான பக்ஷபாதிகள் என்ன கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. பலவிதமான பக்ஷபாதிகள் கருணாநியோகத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு அவங்களுக்கு வந்து அந்த மனப்பான்மை இருக்கிறது. அந்த மனப்பான்மை சரியானது இல்லை அப்படின்ற. கருணாநியோகத்தையும் 5ஆம் காலத்திலையும் படிக்க முடியும், எந்த காலத்திலையும் படிக்க முடியும் அப்படின்றதுதான் இங்க சொல்ற வர. அடுத்தது வந்து சரணாநியோகத்தை பக்ஷபாதிகள். சரணாநியோகத்துல மட்டும் விருப்பம் உள்ளவர்கள், எனக்கு ஸ்ராவகாச்சாரம் போன்ற நூல்கள் தான் படிக்கணும், மூலாச்சாரம் போன்ற நூல்களை தான் படிக்கணும், புருஷார்த்த சித்திபாயம், ரத்னகரண்ட ஸ்ராவகாச்சாரம், அருங்கலை செப்பு, இப்படிப்பட்ட நூல்களை படிச்சா எங்களுக்கு போதும், அதுதான் வந்து நான் அதை படிச்சு நான் விரதத்தை மேற்கொள்ளுவேன், அல்லது 5 அணுவிரதங்களை மேற்கொள்ளுவேன், அல்லது 12 விரதங்களை மேற்கொள்ளுவேன், அப்புறம் ஸ்ராவக நிலையில உன்னத ஸ்ராவக நாய், அதுக்கப்புறம் முனி நிலையை இருப்பேன், அதுக்கேற்ற மாதிரி நான் அனகார தர்மாமிரதம் அல்லது சாகார தர்மாமிரதம் இப்படிப்பட்ட நூல்கள் இதெல்லாம் படிச்சா எனக்கு போதும், நான் வந்து தர்ம வழியில போயிடுவேன், அதனால எனக்கு சரணாநியோகத்துல தான் விருப்பம் இருக்குது, சரணாநியோகம் தவிர வேற எந்த நூலும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு எனக்கு தோணல, இவன் வந்து சரணாநியோகத்தினுடைய பக்ஷபாதி. சரணாநியோகம் இது பாருங்க, ஆகமங்கள்ல பக்ஷபாத்தியா இருக்கக்கூடாது, எனக்கு இந்த நூல் தான் படிக்கணும், இந்த நூல் மட்டும் போதும், இந்த அநியோகம் மட்டும்தான் போதும். இப்ப நம்ம திரவியானியோக நூல்கள் படிக்கிறோம், சரணாநியோக நூல்கள் படிக்கிறோம், அல்லது கருணாநியோக நூல்கள் படிக்கிறோம். நம்ம சொல்லலாமா பிரதமாநியோக நூல்கள் நம்மளுக்கு தான் தேவையில்லை, நாங்கெல்லாம் ரொம்ப கற்று தேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. எங்க இருந்தாலும் எந்த அநியோகத்துல இருந்தும் எந்த வழியிலையும் நம்ம தர்ம மார்க்கத்துல போறதுக்கு அது நமக்கு துணையா எல்லா அநியோகங்களும் இருக்கின்றன, எல்லாம் உகந்ததுதான். கருணாநியோகம் கஷ்டமானதுன்னு அதை வந்து ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அததான் இங்க ஒவ்வொன்னா அவர் சொல்றார். சரணாநியோகத்துல படிக்கிறவன் என்ன சொல்றான், இங்க வந்து இந்த சாஸ்திரத்துல வந்து சமயஞான சந்திரிகா நீங்க எழுத போறீங்க, உரைநூல் எழுதுறீங்கல்ல, இதுல வந்து நீங்க வினையை பத்தி சொல்ல போறீங்க, அப்புறம் வினை எப்படிப்பட்டதுன்னு சொல்ல போறீங்க, இதெல்லாம் படிக்கிறதுனால என்னங்க பயன், வினையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பயன், இதெல்லாம் தேவையே இல்லையே, எனக்கு என்னன்னா இந்த வாழ்நாள் எனக்கு வந்து மனுஷ பரியாயம் கிடைச்சிருக்கு, நான் வந்து எந்த விதமான இம்சையும் பண்ணக்கூடாது, எந்த விதமான கொலையும் நான் பண்ணக்கூடாது, கொலை என்கிற பாவத்திலிருந்து விடுபட்டு கொல்லாமையனும் அனுவிரதத்தை நான் கடைபிடிக்கணும், அப்புறம் உபவாசம் முதலானவற்றை நான் செய்யணும், அப்புறம் அரஹந்த பகவானை பூஜிக்கணும், தேவ பூஜை நான் பண்ணணும், அரஹந்த பகவானுடைய பெயரை உச்சரிக்கணும், தானம் கொடுக்கணும், சாஸ்திர தானம், அபய தானம், ஆகார தானம், எல்லா தானமும் நான் கொடுக்கணும், அப்புறம் விஷய கஷாயத்திலிருந்து நான் வந்து கொஞ்சம் விலகி இருக்கணும், நான் விஷய கஷாயத்திலிருந்து நான் உதாசீனமா இருக்கணும், இந்திரிய போகம், புலன் சுகம் அல்லது பொருள் சேர்க்கை இதெல்லாம் இருந்து நான் கொஞ்சம் என்ன வந்து உதாசீனமா வச்சிருக்கணும், அதாவது அதுல இருந்து நான் விலகி இருக்கணும், கொஞ்சம் வைராகி பாவத்தோட நான் இருக்கணும். இந்த சுபகாரியம் பண்றதுனால மனுஷ வாழ்க்கை வந்து இந்த மனித பரியாயம் வந்து பயனுள்ளதா அமையும், அதனால வந்து பிறவி பயனை நாம் பெற்றுடலாம், இதனாலதான் வந்து ஆன்மாவுக்கு வந்து நல்லது நடக்கும். நீங்க வந்து சரணாநியோகத்தை பத்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க. சரணாநியோகத்தினுடைய பக்ஷபாதி சொல்றான், நீங்க சரணாநியோகத்தை மட்டும் எடுத்து சொல்லுங்க, அது போதும், வேற எதுவும் வேண்டாம். நீங்க ஏன் இந்த கருணாநியோகம் இந்த கஷ்டமானது இதெல்லாம் ஏன் எடுத்து சொல்றீங்க?
இது அவசியம் இல்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன சொல்றாரு, அவனை ஹே ஸ்தூல புத்தி அப்படின்றாரு. ஸ்தூல புத்தின்னா என்ன அர்த்தம்? இன்னும் உனக்கு வந்து நுணுக்கம் புரியல. மோட்டி புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியில வந்து மோட்டி புத்தி அப்படின்னுவாங்க. அதாவது இன்னும் உனக்கு நுணுக்கம் புரியல. சாஸ்திரங்களுடைய நுணுக்கம் புரியல. சரணானுயோகம் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு கிடையாதுப்பா. எல்லா அனுயோகங்களையும் படிக்கணும். போன முறை நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 8வது அத்தியாயத்துல எந்த அனுயோகத்தை முதல்ல படிக்கணும், எந்த அனுயோகத்தை அதுக்கப்புறம் படிக்கணும் அப்படின்னு எதனா ரூல் இருக்குதா அப்படின்னு சிஷ்யன் கேள்வி கேட்கிறான். மோட்சமார்க்க பிரகாசத்துல படிச்சோம். எந்த அனுயோகத்தை முதல்ல படிக்கணும், எதை 2வது படிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ரூலும் கிடையாது. எதை படிக்கிறதுனால நம்ம உபயோகம் வந்து ஸ்திரமா இருக்கணும், அதை படிக்கணும் அப்படின்னு அவர் கடைசியா சொல்லி முடிப்பார். தர்மமே தெரியாதவன் பிரதமான யோகம் முதல்ல படிக்கலாம். அதுக்கப்புறம் சரணானி யோகமும் திரவியானி யோகமும் படிக்கலாம். அதுக்கப்புறம் கரணானி யோகம் படிக்கலாம். அப்படி நார்மலா சொல்றது உண்டு. ஆனா இந்த இது அனுயோகத்தை தான் முதல்ல படிக்கணும் அப்படின்னு எங்கேயுமே ரூல்லாம் கிடையாது. இதை படிச்சுட்டு தான் பிரதமான யோகத்தை படிச்சுட்டு தான் ஒருத்தன் திரவியானி யோகத்தை படிக்கணும், திரவியானி யோகத்தை படிச்சுட்டு தான் சரணானி யோகத்தை படிக்கணும் அப்படின்ற ரூல்லாம் எதுவும் கிடையாது. அது என்ன சொல்றாரு, நீ வந்து நிறைய வந்து சுபகாரியம் எல்லாம் செய்திருக்க, நீ விரதம் முதலானவற்றை மேற்கொண்டு இருக்கிற, அதெல்லாம் பண்ணணும். அதுல எந்த தவறும் கிடையாது. இதுதான் பாருங்க, இதுதான் பேலன்ஸ். இந்த கரெக்டா பேலன்ஸ் பண்ணி சொல்லுவார். நீ விட்டுருன்னு சொல்ல பாருங்க. சரணானி யோகத்தினுடைய பக்ஷபாதி நீ. சரணானி யோகம் தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற, சரணானி யோகத்தை தான் படிக்கணும்னு சொல்ற, நீ முதல்ல அதை விடு அப்படின்னு சொல்லல. இங்க பாருங்க, நீ என்னென்ன பண்றியோ அதெல்லாம் பண்ணணும். அந்த சுபகாரியம் எல்லாம் நீ பண்ணணும். அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா இங்க ஒரு செக் பாயிண்ட் என்ன வைக்கிறாரு பாருங்க. உன்னுடைய ஆச்சரணம், உன்னுடைய ஒழுக்கம், உன்னுடைய விரதம், உபவாசம் முதலானவை எல்லாம் எப்போ பயன் தருவதாக இருக்கும் அப்படின்னா சம்யக்தத்துடன் தான், நற்காட்சியுடன் தான் இவையெல்லாம் பயன் தரக்கூடியவை. நற்காட்சி இல்லையேல் இவை அனைத்தும் அவ்வளவு, அதாவது மோட்சத்துக்கு போறதுக்கு காரி கிடையாது. அதனால சுகம் கிடைக்கலாம், தேவலோகத்தினுடைய சுகம் கிடைக்கலாம், அதெல்லாம் கிடைக்கும். சமயத்துவம் இல்லாம இந்த புற ஒழுக்கெல்லாம் இருக்கு பாருங்க, அது வந்து பயன் தருவது கிடையாது. எந்த நோக்கில பயன் தருவது கிடையாது? மோட்சத்தை அடையும் நோக்குல, மோட்ச பாதையில செல்லும் அந்த நோக்குல பார்க்கும் பொழுது சமயத்துவம் இல்லைன்னா இதெல்லாம் வேஸ்ட். புரிஞ்சுக்குங்க, தவறா புரிஞ்சுக்காதீங்க வேஸ்ட்ன்றத. இதுல ஒண்ணு சொல்றாரு, எப்படி வந்து எண் இருக்கிறது, அப்புறம் எண்ல வந்து பூஜ்ஜியம் இருக்கிறது. பூஜ்ஜியத்துக்கு எப்ப வேல்யூ இருக்கு? பூஜ்ஜியத்தோட எண் ஏதாவது 1 2 3 4 5 6 7 8 9 இப்படிப்பட்ட எண்கள் இருக்கும் பொழுதுதான் பூஜ்ஜியத்திற்கு மதிப்பு உண்டு. எண்கள் இல்லையேல், எண்களுடன் பூஜ்ஜியம் இல்லையேல் பூஜ்ஜியத்திற்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. அதே போல் நீ செய்யும் விரதம், உபவாசம் முதலானவை எப்பொழுது உனக்கு பயன் தருவதாக இருக்கும் என்றால் சம்யக்துடன் கூடி இருக்கும் பொழுது, சம்யக்துவத்தை பெற்று நீ இவற்றையெல்லாம் ஒழுகும் பொழுது, சம்யக்துவத்தை பெற்று நீ சாரித்திரத்தை, அது தேச சாரித்திரமா இருக்கலாம் அல்லது சகல சாரித்திரமா இருக்கலாம், அதை நீ பின்பற்றும் பொழுது இவையெல்லாம் உனக்கு பலன் தருவதாக இருக்கும். பலன் தருவதாக, மோட்ச தருவதாக, அந்த நோக்கில பார்க்கணும். இது சம்சார நோக்கில இதை பார்க்க கூடாது. பிறவி நோக்கில, பிறவில தேவகதி கிடைக்குது அந்த நோக்கில இதை பார்க்க கூடாது. जीवादि का स्वरूप जाने बिना सम्यक्त्व का होना ऐसा है जैसा बांझ का पुत्र. மலடிக்கு வந்து குழந்தை பிறக்குமா? மலடிக்கு குழந்தை எப்பவுமே பிறக்காது. பாஞ்சிகா புத்திர அப்படின்றாரு. மலடிக்கு வந்து எப்பவுமே வந்து குழந்தை பிறக்காது. அதே போலதான்
சமயத்துவம் இல்லையேல் இந்த விரதம், உபவாசம் முதலானவற்றிற்கு எந்த ஒரு பயனும் கிடையாது, மோட்சம் கிடைக்காது அப்படின்றார். எப்படி மலடிக்கு வந்து குழந்தை பிறக்காதோ, அதுக்கு சான்ஸே இல்லையோ, அதே போலதான் சமயத்துவம் இல்லையேல் இவற்றிற்கெல்லாம் பயன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதனால நீ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, உயிரினுடைய இயல்பு என்னன்னு நீ புரிஞ்சுக்கோ. உயிரினுடைய இயல்பை புரிஞ்சுக்கனா குணஸ்தானம் முதலானவற்றை புரிஞ்சுக்கணும். நீ குணஸ்தானத்துல கூட ரொம்ப சாமானியமா முதல்ல நீ புரிஞ்சுக்க. ரொம்ப ஆழமா புரியல, 3 கரணம்னா என்ன அப்படின்னு புரியல உனக்கு, 5 லப்தியில எல்லா லப்தியும் புரியல, பரவாயில்ல. திரும்ப 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 நீ படி. 3 கரணம் எல்லாம் புரியலனா கூட திரும்ப 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 நீ படி. உயிரினுடைய இயல்பு புரிஞ்சுக்கணும்னா அது எந்தெந்த நிலையில இருக்குது, எப்படி முக்தி பாதையில போகுது, எந்தெந்த குணஸ்தான நிலையில எப்படிப்பட்ட ஒரு பற்றற்ற நிலை ஏற்படுகிறது, எங்க மித்தியாத்துவத்தில் இருக்குது, எங்க சமயத்துவத்தில் இருக்குது, எங்க அவிரத நிலையில இருக்குது, எங்க விரத நிலையில இருக்குது, எங்க அப்பிரமாத நிலையில இருக்கு, எங்க பிரமாத நிலையில இருக்கு, எங்க விழிப்புணர்வுடன் இருக்குது, எங்க விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது, எங்க சாத்திசய அப்பிரமத்தன் ஆகுது, எங்க நிரதிசய அப்பிரமத்தனா இருக்குது, எங்க வந்து யதாக்கியாத சாரித்திரம் இருக்குது, எங்க பரமாவகாட இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க. உனக்கு எவ்வளவு புரியுதோ அவ்வளவு தெரிஞ்சுக்க. கரணானி யோகத்துல உயிரினுடைய இயல்பை தான் எடுத்து சொல்லியிருக்காங்க. நீ கரணானி யோக வாயிலாக குணஸ்தானங்களை புரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் 7 தத்துவங்கள் சம்பந்தமான உன்னுடைய ஞானம் பெருகுது, உனக்கு சமயத்துவம் கிடைக்கும். சமயத்துவம் கிடைக்கும் பொழுது நீ இப்போ பரிபாலிச்சிட்டு இருக்க பாரு, இந்த விரதம், உபவாசம் முதலானவை சமயத்து கிடைச்ச உடனே இதுக்கெல்லாம் வந்து பயன் பல மடங்கு. பல மடங்குனா இதுவரையிலும் இங்க ஒரு பயனும் கிடையாது, அது தேவகதிக்கு போ, அவ்வளவுதான். ஆனா சமயத்துவம் கிடைச்ச உடனே அதே விரதம், உபவாசம் முதலானவற்றை மேற்கொள்ளும் பொழுது நீ முக்திக்கு செல்வாய். அதனால நீ சமயத்துவத்தை பெற முயற்சி செய்ய வேண்டும். சரணானி யோகத்தை மட்டும்தான் படிப்ப அப்படின்னு சொல்லாத அப்படின்னு சொல்ற. கரணானி யோகமும் உனக்கு காரியகாரி, உனக்கு தேவையானது. அதன் வாயிலாக தான் நீ வந்து 7 தத்துவங்கள் முதலானவற்றை அறிந்து கொள்வாய், உயிரின் இயல்பை அறிந்து கொள்வாய், குணஸ்தானம் முதலானவற்றை தெரிந்து கொள்வாய், மார்கணாஸ்தானம் முதலானவற்றை தெரிந்து கொள்வாய். இங்க பாருங்க, ऐसा कहा वह तो ठीक है, उसी प्रकार जीवादि का स्वरूप जानने रूप ज्ञानाभ्यास है, वह भी सबसे बड़ा प्रधान शुभ कार्य है. உயிரின் இயல்பை பத்தி அறிஞ்சுக்கிறது, ஞானாபியாசம் பண்றது, படிச்சு படிச்சு பயிற்சி பண்றது, இதுவும் சுபகாரியம் தான். எப்படி விரதம் முதலானவை சுபகாரியங்களோ, உபவாசம் முதலானவை சுபகாரியங்களோ, அரஹந்த பகவானை வழிபடுதல், பெயரை துதித்தல் முதலானவை எப்படி சுபகாரியமாக கருதுகிறாயோ நீ, அதே போல் ஆகமங்களை மீண்டும் மீண்டும் படித்து உயிரின் இயல்பை புரிந்து கொள்ளுதலும் ஆகிய ஞான அபியாசம், ஞான பயிற்சி, அதுவும் சுபகாரியமே. அதனால் இதையும் சேர்த்து நீ செய்வாயாக. சாதாரணமா இருக்கிறவன் நல்லொழுக்கத்தை கொண்டவனுக்கு நீ ஒரு கிரீடத்தை கொடுக்கிறாரு, சமயத்துவம் தான் உனக்கு கிரீடம். சமயத்துவம் இல்லைன்னா, சமயத்துவம் இருந்தா, இந்த இப்ப இருக்கிற ஒழுக்கத்தோட சமயத்துவம் இருந்தா நீ மோட்சத்துக்கு போவ அப்படின்றத இங்க சொல்றாரு. इसी से सातिशय पुण्य बंध होता है. சாத்திஷய புண்ணிய பந்தனா என்ன? சமயத்துவம். நீங்க சமய திருஷ்டி வந்து எங்கெங்கெல்லாம் போக மாட்டான்னு படிச்சிருக்கீங்க. சமய திருஷ்டி வந்து நரகத்துக்கு போக மாட்டான், பெண்ணா பிறக்க மாட்டான், அழியா பிறக்க மாட்டான், தாழ்ந்த குளத்துல பிறக்க மாட்டான். இதெல்லாம் சாத்திஷய புண்ணிய பந்தம் தான். சமயத்துவம் இருக்குது, அவன் முக்தி பாதையில அடி எடுத்து வச்சுட்டான். அதனால இப்போ அவனுக்கு புண்ணிய பந்தம், அவனுக்கு இருக்கிற அந்த சுபபாவத்தால, அந்த சுத்த பாவத்தோட சுபபாவமும் இருக்குது. அந்த பற்றற்ற பரிணதியோட அவனுக்கு சுபபாவமும் பேரலா இருக்குது. அந்த சுபபாவத்தினால விரதம், உபவாசம் முதலான சுபபாவங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதனால சாதிசய புண்ணிய பந்தம் ஏற்படுது அவனுக்கு, அதிசயமான புண்ணிய பந்தம். முக்திக்கு போறது அவன் ஸ்திரமாயிடுச்சு, கண்டிப்பா முக்திக்கு போறான். அதிகபட்சம் அறுதி புதுகல பராவர்த்தன காலம், அவ்வளவுதான் அவன் சம்சாரத்துல இருப்பான்.
அந்த அர்த்த புத்கல பராவர்த்தன காலத்துல கூட அவன் தாழ்ந்த குலத்துல போய் பிறக்க மாட்டான், நரகத்துக்கு போக மாட்டான். இப்படி அந்த அதிசய புண்ணிய பந்தமும் இங்க பிறவியில இருக்கிறவர்களும் அதுவும் ஏற்படும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. விரதம் முதலானவற்றை மேற்கொள்ளுதல் நல்லதே, அதில் எந்த தவறும் இல்லை. அந்த விரதம் முதலானவற்றை மேற்கொள்ளும் பொழுதும் ஞான பயிற்சி தான் மிகவும் அத்தியாவசியமானது. விரதம் முதலானவற்றில் ஞானாபியாசமும் இருக்க வேண்டும். அந்த விரதம் விரதம், உபவாசம், ஞானம் எல்லாம் இருக்குதுப்பா. அதுல பிரதானமானது ஞானாபியாசம் தான்றார். ஏன்னா பொருளை பற்றிய புரிதல் இல்லையில் வத்து சகாவோ தம்மோ, பொருளின் இயல்பு, அந்த பொருளின் இயல்பை பற்றிய ஞானம் இல்லையே நீ அறத்தை சரியா புரிஞ்சுக்க முடியாது. ஞானம் தான் பிரதானம். முதல்ல அறிதல் இருக்க வேண்டும். அறிஞ்சுதான் எதையும் செய்யணும். அறியாமலே ஒழுக்கம் மட்டும் இருக்குது. அதாவது தத்துவத்தை பத்தி ஞானம் கிடையாது, தத்துவ நிர்ணயம் கிடையாது. தத்துவ நிர்ணயம் இல்லைன்னா முதல்ல தத்துவ நிர்ணயம் அப்படின்றாங்க. முதல்ல நீ பொருள் அறிஞ்சிக்க. உயிர் பொருள், உயிரற்ற பொருள், ஆசிரமம், பந்தம், சம்வரை, நிர்ஜரை, மோட்சம், இதை பற்றிய ஞானம் இருக்கணும் அப்படின்றார். விரதம் முதலானவற்றிலும் ஞான பயிற்சி, ஞான அபியாசம் தான் பிரதானமானது. ஞானத்துடன் கூடி இருக்கும் பொழுது விரதம் முதலானவை இன்னும் மேன்மையாக கருதப்படுகின்றன. விரதம் என்னைக்குமே தாழ்வானது கிடையவே கிடையாது. ஆனால் சம்யக்தத்துடன் கூடிய விரதம் முதலானவை மீண்டும் மேலும் அதிசயமான மேன்மையை தரும். அதனால விரதத்திலையும் விரதம் முதலானவற்றிலும் ஞானாபியாசம் தான் பிரதானமானது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இங்க என்ன சொல்றாரு, முதல்ல நீ உயிரை தெரிஞ்சுக்கோ, ஜீவசமாசம் முதலானவற்றை தெரிஞ்சுக்கோ. அப்புறம் கொஞ்சம் 7 தத்துவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிற, ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிற, புர்கலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற, உடலை பத்தி தெரிஞ்சுக்கிற, ரெண்டும் வேறுபட்டது, ரெண்டும் மாறுபட்ட பொருள் அப்படின்ற தெரிஞ்சுக்கிற, பேத விஞ்ஞானம் கொஞ்சம் இருக்குது உனக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பேத விஞ்ஞானம் வந்ததுக்கு அப்புறம் நீ இசையெல்லாம் விட்டுரு. ஏன்னா 4வது குணஸ்தானத்துல சமைத்தோம், 5வது குணஸ்தானத்துல தேசவிரதம், அப்புறம் படிப்படியா மேல போகுது இந்த ஜீவன். முதல்ல சமயத்துவத்தை பெறுதற்கு ஞானாபியாசம் பிரதானமானது, ஞான பயிற்சி பிரதானமானது. ஞானத்தை நீ பெற வேண்டும். எல்லா அனுயோகத்தையும் படிச்சு ஞானத்தை நீ நீ வளர்த்துக்க, அப்புறம் நம்பிக்கை வரும் அப்படின்றாரு. முதல்ல ஞானத்தை பெற்று அப்புறம் விரதியாவு. அதாவது ஜீவாதி தத்துவங்களை நீ புரிஞ்சுக்கலன்னு வச்சுங்க, முழுமையா புரிஞ்சிக்காமலே நீ இம்சை முதலானவற்றை நீ தியாகம் செய்யறேன், நான் விரதி அப்படின்னு சொன்னா அது நீ உண்மையான விரதி கிடையாது. நீ விரதி அப்படின்ற பெயர் கூட உனக்கு எப்போ உனக்கு வரும் அப்படின்னா, நீ பிரதிமா நிலையில இருக்கிற அல்லது விரத நிலையில நீ இருக்கிற அப்படின்ற பெயர் உனக்கு எப்போ வரும் அப்படின்னா, சமயத்துடன் இருக்கும் பொழுதுதான் அந்த பெயர் வரும். அதுக்கு முன்னாடியும் விரதத்தை நடைமுறை வாழ்க்கையில யார் விரதம் இருந்தாலும் அது விரதம் தான் சொல்றது. அது நடைமுறை வாழ்க்கை நோக்கல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆனா சமயத்துடன் கூடி இருக்கும் பொழுதுதான் உன்னுடைய விரதம் உண்மையில் விரதம் என்று கருதப்படுகிறது. அதனால விரதத்திலையும் ஞானாபியாசம் தான் பிரதானமானது. பாருங்க, அவர் ஞானத்தை கொண்டு வர்றார். ஞானம்தான் அதாவது சமஸ்கிருதத்துல ஒரு இது ஒண்ணு உண்டு, சா வித்யா யா விமுக்தையே அப்படின்னு சொல்லுவாங்க. சா வித்யா யா விமுக்தையே, எது மோட்சத்தை தருகிறதோ அதுதான் ஞானம் என்று கூறுவார். நாங்க ஜெய்ப்பூர்ல படிச்ச காலேஜ் திகம்பர் ஜெயின் சமஸ்கிருத மகாவித்யாலயம் அப்படின்னு பேரு. அந்த காலேஜோட மோட்டோ இதுதான், எம்பளத்துல மோட்டோ போடுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. சா வித்யா யா விமுக்தையே, எது முக்தியை தருகிறதோ அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க சொல்றாரு. முதல்ல ஞானம் தான் பிரதானமானது. ஞானம் விரதத்துல விரதங்கள்லயும் ஞானம் தான் பிரதானமானது அப்படின்றத இங்க சொல்லியிருக்காரு. தவம், இப்ப தவத்தை எடுத்துக்கலாம். ஒழுக்கத்துல வர்றது தவமும் ஒழுக்கத்துல தான் அடக்கும்.
தவம் வந்து 2 விதமா சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணு வந்து பகிரங்க தவம், இன்னொன்னு அந்தரங்க தவம். அகத்தவம், புறத்தவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரீரத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, உடல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, அது வந்து பகிரங்க தவம், புறத்தவம் அப்படின்னு சொல்றாங்க. அந்தரங்க தவம், அகத்தவம் அதை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் உபவாசம் முதலான பகிரங்க தவம் இருக்கு பாருங்க, அதை விட தியானாபியாசம் தான் பிரதானமான தவம் அப்படின்ற சொல்றாரு. விரதத்திலையும் தியானம் தான் பிரதானமானது, தவத்திலையும் தியானம் தான் பிரதானமானது. எப்படி? பகிரங்க தவத்தை காட்டிலும் அந்தரங்க தவம் மேன்மையானது, புறத்தவத்தை காட்டிலும் அகத்தவம் மேன்மையானது. எப்படி? அது அது எப்படி சொல்ற? அதுல எப்படி? அப்புறம் தியானாபியாசம் தான் வந்து அந்தரங்க தவம் அப்படின்னு சொல்றாரு. தியானாபியாசம் எப்படி அந்தரங்க தவம்? தியானாபியாசம் எப்படி வந்து அகத்தவம் ஆகும்? ஞானத்தினுடைய பயிற்சி எப்படி அகத்தவம் ஆகும்? அதுல வந்து இருக்கா அகத்தவத்துல 6 அகத்தவத்துல தியானத்தினுடைய பேர் வந்து இருக்கா? இது பாருங்க, படிக்கிறேன் பாருங்க. सिद्धांत में भी 6 प्रकार के अंतरंग तपों में चौथा स्वाध्याय नाम का तप कहा है அப்படின்றாரு. சுவாத்தியாயன்னு ஒரு தவம் சொல்லி இருக்கிறார். சுவாத்தியாயன்றது என்னது? அகத்தவத்துல சுவாத்தியாயன்றது ஒரு தவம். சுவாத்தியாயத்தை பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்தை விட மேன்மையான தவம் பார்க்கும் பொழுது தியானமும் தான். ஏன்னா தவம் பாத்தீங்கன்னா இதனுடைய வரிசை பாத்தீங்கன்னா இந்த 6 அகத்தவம் சொல்றாங்க பாருங்க, இதனுடைய வரிசை பிரகாரம் ஒண்ணுக்கு அடுத்தது 2வது மேன்மையானது, 2வதுக்கு அடுத்தது 3வது மேன்மையானது, 3வதோடு 4வது மேன்மையானது, 5வது மேன்மையானது, 6வது தியானம் இருக்கிறதுலே மேன்மையானது, சிறந்தது. அப்படி பாரு, தியானம் ஞானாபியாசம், ஞான பயிற்சி, ஞானம் பெறுதல், ஞானத்தினுடைய பயிற்சி. சுவாத்தியாயன்றது அகத்தவத்துல சொல்லியிருக்காங்க, 4வதா சொல்லியிருக்காங்க. அதை விட மேன்மையானது என்னது? வெசர்க்கமும் தியானமும் மட்டும்தான். அதனால தவத்துல கூட தியானம் பிரதானமானது. எப்படி விரதத்துல தியானம் பிரதானமானதோ அதே தவத்தில் பிரதானமானது, முதன்மையானது. அதனால நீ ஞானத்தை பெறுவாயாக. சரணாயோகத்தை மட்டும் படித்து ஒழுகுதல் போதாது. ஏன் ஞானத்தை கொண்டு வராரு? கரணாநியோகத்தையும் நீ படி அப்படின்றதுக்காக. அடுத்தது பாருங்க, இப்படி இதை இங்க சொல்லிருக்கிறாங்க. அப்புறம் அடுத்ததுல பாருங்க, இன்னொன்னு படிக்கிறேன். जीवादि के विशेष रूप गुणस्थान आदि का स्वरूप जानने से ही अरहंत आदि का स्वरूप भले प्रकार पहचाना जाता है तथा अपनी अवस्था पहचानी जाती है। ऐसी पहचान होने पर जो अंतरंग में तीव्र भक्ति प्रकट होती है वही बहुत कार्यकारी है। இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ரொம்ப சுருக்கமா சொல்றியோ அது சிறந்த இல்ல. உங்க தாத்தா வந்து வழிபாடு பண்ணிட்டு இருந்தாரு, உங்க அப்பா வழிபாடு பண்ணிட்டு இருந்தாரு, அவர் ஜெயின குலத்துல இருந்தாரு, ஜெயினரை வழிபாடுறதுனால நானும் பக்தி பாடுறேன், நானும் துதி பாடுறேன் அப்படின்றது சிறந்த பக்தி ஆகாது. எது சிறந்த பக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தியை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, அரஹத் குணானுராகோ பக்தி என்று கூறுவார்கள். அருகனின் குணங்களை போற்றுதல் தான் பக்தி என்று அழைக்கப்படுகிறது. அருகத் குணானுராகோ பக்தி என்று கூறுவார். நீ அருகனுடைய குணங்களை முழுமையாக புரிந்து கொண்டு அவருடைய குணங்களை போற்றுதல் தான் பக்தி. அருகனுடைய குணங்களை படிச்சு முழுமையா புரிஞ்சுக்கிட்டு பக்தி பண்ணணும். பக்தியில கூட ஞானாபியாசம் தான் பிரதானமானது. விரதத்துல ஞானாபியாசம் பிரதானமானது, தவத்துல ஞானாபியாசம் பிரதானமானது, பக்தியில ஞானாபியாசம் பிரதானமானது. நமோ ரந்தன் நமோ சித்தன் நமோ நமோ ஜாயின்னு இப்படியே சொல்றது பக்தி கிடையாது. அந்த 5 பரமேட்டிகளையும் துதிக்கும் போது, வணங்கும் பொழுது அவருடைய குணம் போற்றப்பட வேண்டும், துதிக்கப்பட வேண்டும். 4 நமோ அரஹந்தானம் சொன்ன உடனே 4 காட்டியா கர்மங்களை போற்றி போக்கி
அனந்த சதுஷ்டயங்களை பெற்று கேவல ஞானத்துடன் வீற்றிருக்கும் வீதராக பரமேஷ்டி ஆகிய நீ உலகம் முழுதையும் உலகத்தையும் அறியும் பொழுதிலும் முழுமையாக அறியும் பொழுதிலும் ஒரே க்ஷண நேரத்தில் ஒரே கண நேரத்தில் முழுவதுமாக ஒரு சேர அறியும் போதிலும் நீ அவற்றையெல்லாம் பொருட்படுத்துவதில்லை, நீ உன்னிலேயே ஆழ்கிறாய். அதனால் நான் உன்னை துதிக்கிறேன். அரகந்தானம் சொல்லும் போது மினிமம் அரகந்தருடைய இவ்வளவு அந்த குணங்களை நம்ம துதிக்கணும். அந்த குணம் நினைவுக்கு வரணும். வெறும் நமோ அரகந்தானா அது போதாது, அதுக்கு எந்த பயணமும் கிடையாது. அது கிளி கூட சொல்லி கொடுத்தாலும் அந்த துதி பாடல் பாடும் பொழுது அந்த குணம் நினைவுக்கு வரணும். அந்த குணத்தை நினைச்சு போற்றுதல் இருக்க வேண்டும், துதி பாடுதல் இருக்க வேண்டும், பக்தி பாடல் இருக்க வேண்டும். அப்பதான் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். பக்தியில கூட நீ சிந்திக்கணும் அப்படின்றாரு. சிந்திச்சு அரகனுடைய குணங்களை சிந்தித்து நீ அவரை வழிபடுவாங்க. சிந்தித்தல்லாம் என்னது? ஞானம். பக்தியிலையும் ஞானம் தான் பிரதானமானது. அரகந்த 5 பரமேஸ்வரனுடைய குணங்களை நீ போற்றுவாயாக, அதுதான் பக்தி. 5 பரமேஸ்வரி அறியறது அது பேர் ஞானாபியாசம். ஞானாபியாசம் இல்லாம பக்திக்கும் எந்த ஒரு பயனும் கிடையாது அப்படின்றாரு. அப்புறம் தானத்துக்கு வரப்ப ஒன்னொன்னா எப்படி வராரு பாருங்க. கருணாநிதி யோக நூல்களை ஏன் படிக்கணும்? ஞானமும் எவ்வளவு தேவையானதுன்றது சொல்றாரு. எப்படி விரதம் தேவையானதோ, உபவாசம் தேவையானதோ, தவம் தேவையானதோ, பக்தி தேவையானதோ, இன்றியமையாததோ, மோட்ச பாதையில் இவையெல்லாம் இன்றியமையாததோ, இவையெல்லாம் ஞானத்துடன் கூடி இருக்கும் பொழுது மிகவும் அதிக பயனை தருவதாக, அதிசய பயனை தருவதாக, மோட்சத்தை தருவதாக இருக்கின்றன. அதனால் ஞானம் பிரதானமானது என்று எண்ணி கருணாயோக நூல்களை நீ படிப்பாயாக. தானத்தை பற்றி பேசும் பொழுது தானத்தை பத்தியும் சொல்றார். 4 தானங்களை சொல்லியிருக்காங்க. ஆகார தானம், ஔஷதி தானம், அபய தானம், இப்படிப்பட்ட தானங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த சாஸ்திர தானம் முதலானவை. இந்த தானங்கள்ல கூட ஆகார தானம் கொடுக்கிறவனுக்கு என்ன ஆகும்? யார் பசியோட இருக்காரோ அல்லது அவர் தவத்துக்கு அந்த ஆகாரம் கொடுத்தா அதுக்கு அவர் தவத்துக்கு அந்த ஆகாரம் துணை நிக்குது, துணையா இருக்குது அப்படின்றது அவர் பசியை போக்குது. அது முனிவருடைய பசியா இருக்கலாம் அல்லது ஸ்ராவகனுடைய பசியா இருக்கலாம். அது உங்களுக்கு மத்தியம தானம், உத்தம தானம், ஒரு ஜெகன்னி தானம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அல்லது ஔஷதி தானம். ஔஷதி தானம் யார் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஔஷதத்தை கொடுக்கறது, மருந்து கொடுக்கறது. அல்லது அபயம், யார் பயந்து போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறது. இப்படி இது எல்லா தானங்கள் இருக்கின்றன. ஆகார தானம் கொடுக்கணும். ஒரு ஸ்ராவகம் ஆகார தானம் கொடுக்கணும். இல்லறத்துல இருக்கிற ஸ்ராவகம் ஆகார தானமும் கொடுக்குறான், ஔஷதி தானமும் கொடுக்குறான், அபய தானமும் கொடுக்குறான். இதனால என்ன ஆகும்? பசி போவோம், அல்லது உடல் நோய் போவோம், அல்லது யார் மரணத்துக்கு கண்டு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அவங்க பயப்பட மாட்டாங்க. அபயதானம் கிடைச்சா மரணத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க. இவங்க இருக்கிறாங்க, காப்பாத்திடுவாங்க அப்படின்ற எண்ணம் வரும். இதெல்லாம் கரெக்ட். ஆனா இந்த 3 தானங்களை விட ஞானதானம் பிரதானமானது. தானத்திலும் ஞானதானம் பிரதானமானதுன்றாரு. ஏன்னா ஞானதானம் கொடுத்தோம்னா, ஒருத்தருக்கு உபதேசம் ஒருத்தனுக்கு கொடுத்தோம்னா, ஒருத்தனுக்கு தேசனா கிடைச்சதுன்னா, உபதேசம் ஒருத்தனுக்கு கிடைச்சதுன்னா முதல் லப்தி தேசனா லப்தி. முதல்ல தேசனா, உபதேசம் தான் பிரதானமானது. உபதேசம் கிடைக்கும் பொழுதுதான் எல்லாருக்குமே அதிகம சமயக் தர்ஷனம், நிசர்க சமயக் தர்ஷனம் சொல்றாங்க. அதுலயும் எல்லா அந்த பவத்தை வச்சு சொல்லுவாங்க. இது நிசர்க சமயக் தர்ஷனம், இது அதிகம சமயக் தர்ஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாத்துலயுமே ஒண்ணுத்துல உபதேசம் பிரதானமா இருக்குது. ஒரு சமயத்துல இன்னொன்னுத்துல உபதேசம்
கிடையாது, தானா தோன்றியது அப்படின்னு சொல்ற ஒரு இதுதான், நோக்குதான். ஆனா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நேரத்துல முற்பவங்கள்ல உபதேசம் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். உபதேசம் இல்லாம எந்த ஜீவனுக்கும் சமயத்து ஏற்படுறதே கிடையாது. இப்படி அந்த ஞான தானம் கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே ஞான தானம் கிடைக்குது. ஞான தானம் கிடைக்கும் பொழுதுதான் சமயத்தும் கிடைக்குது. ஞான தானம் தான் பிரதானமானது அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா ஞானதானம் கிடைக்கிறதுனால அனந்த பவத்துல இதுவரையிலும் தொன்று தொட்டு இந்த ஜீவன் துக்கத்தை தான் துன்பத்தை தான் வந்துன்னு இருக்குது. தீர்த்தங்கரை கேவலி பகவான் அல்லது ஆச்சாரியர்கள் ஞானதானம் கொடுக்கறாங்க. அரஹந்த பகவான் தான் உண்மையிலே உபதேசம் கொடுக்கறதுக்கு தகுந்தவர். அவர்தான் முதன்மையான அறத்தை எடுத்து சொல்றதுக்கு அந்த தகுதி அவருக்கு தான் இருக்கிறது. இப்படி அவங்க உபதேசத்தை கொடுக்கறாங்க. அந்த ஞானதானத்தை பெறும் பொழுது பிறவி துன்பம் எல்லாம் போயிடுது. ஆகாரம் கொடுத்தாங்கன்னா அப்ப இருக்கிற பசிதான் போச்சு. அபயம் கொடுத்தான்னா அந்த பிறவியில அவன் ஏதாவது கண்டு பயப்பட மாட்டான், அல்லது மரணத்துக்கு பயப்பட மாட்டான். ஔஷதி தானம் பண்ணாங்கன்னா இப்ப இருக்கிற நோய் போயிடும், அவ்வளவுதான். ஆனா ஞான தானம் கிடைக்கும் பொழுதுதான் எல்லாமே பிறவியில இவ்வளவு பிறவியா பிறவி சுழற்சியில எவ்வளவு துன்பத்தை இதுவரையும் அனுபவித்து இருக்கானோ எல்லா துன்பமும் போறதுக்கு காரணம் அந்த ஞானம் தான். அதனாலதான் ஞான தானம் தான். அதாவது இவர் சொல்லுவாரு, தௌலத்ராம் சொல்லுவாரு, ज्ञान समान न आन जगत को सुख को कारण அப்படி சொல்றாரு. ஞானத்தை விட சுகத்திற்கு காரணமானது இந்த உலகில் வேற எதுவும் இல்லை என்று பண்டிட் தௌலத்ராம்ஜி சேடாலாயன நூல்ல சொல்லுவார். ज्ञान समान न आन जगत को सुख को कारण அப்படி சொல்ற. ஞானம் தான் சுகத்திற்கு பிரதான காரணம். அதனால ஞானாபியாசம் பண்ணி இதுவரையிலும் என்னென்ன சொல்லி வந்திருக்காரு. விரதத்துல உபவாசத்துல ஞானாபியாசம் இருக்குது, தவத்துல ஞானாபியாசம் இருக்குது, அப்புறம் பக்தியில ஞானாபியாசம் இருக்கணும், அதே போல தானத்துல ஞானாபியாசம் இருக்கணும். ஞானாபியாசம் இருந்தாதான் ஞான தானம் பண்ண முடியும். ஞான அபியாசம் இல்லைன்னா நமக்கே ஆகமம் தெரியல, நமக்கே 7 தத்துவம் தெரியல, நமக்கே 9 பதார்த்தம் தெரியல, நமக்கே 6 பொருட்கள் தெரியல அப்படின்னா எப்படி ஒருத்தர் ஞான தானம் பண்ண முடியும்? நீ தானம் பண்ணணும்னு நினைக்கிறன்னா முதல்ல உனக்கு ஞானம் இருக்கணும்ன்றாரு. அதனால நீ ஞானாபியாசம் நீ சாஸ்திரங்களை படி. வெறும் பொன் பொருளை கொடுக்கறது மட்டும் பெரிய தானம் கிடையாது. அதையும் தானமா சொல்லியிருக்கிறாங்க. அது தானம், நோ டவுட். ஆனா மேன்மையான சிறந்த தானம் பார்க்கும்போது ஞான தானம். நீ தானத்தை முழுமையா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீ முதல்ல ஞானத்தை பெறுவாயாக. அப்பதான் உனக்கும் பயன் இருக்கும். ஞான தானத்தை எவன் கொடுக்கறானோ அவனுக்கும் ஞானம் இருக்குது. அவன் மற்றவருக்கும் ஞானத்தை கொடுத்து தானும் முக்தி பாதையில இருக்கிறான், இன்னொரு ஜீவனையும் முக்தி பாதையில எடுத்துட்டு போறான், அழைச்சிட்டு போறான். அதனால அதுதான் சிறந்து. தானும் பயன் பெறான், அந்த ஜீவனம் பயன் பெறுது. மற்ற தானங்கள்லாம் என்ன ஆகுது? மற்ற தானங்கள்லாம் ஒன்லி புண்ணியத்தை மட்டும் தான் கொடுக்கும், புண்ணிய பந்தத்தை தான் ஏற்படும். ஞான தானம் புண்ணிய பந்தத்தை ஏற்படுத்தும். அதை விட பிரதானமா ஞான தானத்தால அந்த ஜீவன், ஞான தானம் கொடுக்கிற ஜீவன், ஞான தானத்தை பெறுகிற ஜீவன், 2 ஜீவனுமே அந்த ஞானத்தினுடைய பலத்தினால் முக்தி பாதையில் முன்னேறுகின்றன. பிறையிலிருந்து விடுபடுவதற்கான வழியும் இங்கு கிடைக்கிறது. அதனால ஞானதானம் பிரதானமானது அப்படின்னு இங்க சொல்லியிருக்காரு. ஞானாபியாசம் தான் பிரதானமானது. இத 1-2 எடுத்துக்காட்டுகள் வாயிலாக இது சொல்லியிருக்காரு. முதல்ல நான் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லலாம் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அப்புறம் படிச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப ஸ்லோவா போனாதான் சரியா இருக்கு. ஏன்னா அவ்வளவு அருமையான கருத்துக்கள் இங்க எடுத்து சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒருத்தன் பிறக்கும் போதே ஏதாவது ஒரு திருடங்கிட்ட போய் திருடுற கும்பல்கிட்ட போய் மாட்டிக்கிறான்னு வச்சுங்க. அந்த திருடன்களை தான் தன்னுடைய சொந்தக்காரனா அவங்க தான் உற்றார் உறவினரா அவன் ஏத்துக்கிறான். ஏதோ ஒரு காரணத்தினால அங்க போய் மாட்டிக்கிட்டான். பிறக்கும் போதே அங்கதான் பிறந்தான்னு வச்சுங்க.
அவங்கள வந்து சொந்தக்காரரா ஏத்துக்கிறான், உற்றார் உறவினரா ஏத்துக்கிறான். அதாவது எப்பாவது ஏதாவது நிமித்தத்தால அவனுக்கு தெரிய வருது, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து திருடர்கள், நான் இந்த குலத்துல பிறந்தவன் கிடையாது, ஏதோ காரணத்தினால நான் இங்க வந்து பிறக்கும் போதே என்னை வந்து இங்க போட்டு போயிட்டு இருக்காங்க, நான் வேறு குலத்தை சேர்ந்தவன், நான் இவர்கள் இவங்க இருக்கிற இந்த கும்பலை சேர்ந்தவன் கிடையவே கிடையாது, நான் இங்க மாட்டின்னு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா, அப்படிப்பட்ட ஞானம் ஏற்பட்ட அவனுக்கு நான் இந்த கும்பலை சேர்ந்தவன் கிடையவே கிடையாது, நான் இப்படிப்பட்ட கிடையவே கிடையாது, நான் யார வந்து என்னுடைய உற்றார் உறவினர் நினைச்சுன்னு இருக்கிறானோ, என்னுடைய சொந்தக்காரன் நினைச்சுன்னு இருக்கிறானோ, அவன்லாம் என்னுடைய உற்றார் உறவினர் கிடையவே கிடையாது, நான் வேறு குலத்தை சேர்ந்தவன் அப்படின்ற ஞானம் ஒருத்தனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான், அவங்க மேல இருக்கிற அவன் பற்று போயிடும். நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையவே கிடையாது, இந்த குரூப்பை சேர்ந்தவன் கிடையவே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, தப்பிச்சு ஓட முடியலன்னா கூட, அவங்கள விட்டு ஓடனா வயிற்று பழப்புக்கு என்ன பண்றது அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கலாம், அதனால கூட அவங்களா கூட இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள நான் இவங்களை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு அவங்கள பார்த்து அவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களா கூட இருந்தும் கூட அவங்க விஷயத்துல உதாசீனம் ஆயிடுறோம், அவங்கள விரும்புறது கிடையாது, வேண்டா விருப்பாதான் அங்க இருக்கிறான். அதே போலதான் ஞானம் கிடைச்சா வைராக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிடும். விரதம் இருக்குது, தவம் இருக்குது, பக்தி இருக்குது, தானம் செய்யறான், எல்லாத்தையும் செய்யறான். இத்துடன் ஞானம் இருந்தால் வைராக்கியமும் அந்தந்த நிலைக்கேற்ப வைராக்கியமும் கூடிக்கொண்டே போகும். 4வது குணஸ்தானத்துல இருந்து பாருங்க நீங்க எப்படி வந்து வைராக்கியம் கொஞ்சம் 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 கொஞ்சமா அங்க விரதமும் இருக்குது, தவம் அந்தந்த நிலைக்கு ஏற்ப விரதம், உபவாசம், தவம், தானம் எல்லாம் அந்தந்த நிலைக்கு ஏற்ப எல்லா நிலைகள்லயும் அங்க இருக்குது. 4வது குணஸ்தானத்துல இருந்து பாருங்க. அங்க வைராக்கியம் எப்ப கூடிக்கிட்டு போவோம், அது ஞானத்தினுடைய பலத்தினாலதான். சமயக் திருஷ்டி 4வது குணஸ்தானத்துல வந்துட்டான், அவனுக்கு ஞானம் இல்லாம அவன் சமயத்தும் கிடைக்கல. அந்த ஞானத்தினுடைய பலத்தினாலதான் வந்து அவனுடைய வைராக்கியம் கூடிக்கிட்டே போகுது. எல்லாத்துக்கும் பிரதானமான காரணம் ஞானம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஆன்ம ஞானத்தை வளர்த்துக்கொண்டு, என்ன ஞானம்? ஆன்ம ஞானம். ஆன்ம ஞானத்தை ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் அந்த திருட்டு கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த குழந்தை என்ன பண்றான், அப்புறம் டைம் கிடைக்கும் போது, சான்ஸ் கிடைக்கும் போது, எப்படி நிமித்தம் கிடைக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி அங்கிருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்றான். அதே போலதான் நம்ம ஞானம் கிடைச்சதுன்னா, ஞானம் அபியாசம் நம்ம பண்ணோம்னா, ஆகமங்களை படிச்சு தெளிவு பெற்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசத்துல இருந்து நம்மளால வெளிவர முடியும். மற்ற அசுப காரியங்கள்ல இருந்து நம்மளால வெளிவர முடியும் அப்படின்னு நீங்க சொல்றாரு. இந்த ஜீவன் வந்து அனாதி காலமா சம்சாரத்துல இருக்குது, பிறவியில இருக்குது, கர்மத்தை வந்து இது என்னுடைய கர்மம் என்ன கட்டின்னு இருக்குது அப்படின்னு நினைக்குது. அப்போ ஞான அபியாசம் செய்யும் பொழுது, ஞானத்தை பெறும் பொழுது அந்த ஜீவனுக்கு புரியுது, ஓ கர்மம் வேற, நான் வேற. இங்கிருந்தான் வந்து அந்த அற வழியில வர்றதுக்கு உண்டான அந்த வாய்ப்பே இங்கிருந்தான் அந்த ஒரு சிந்தனையே இங்கிருந்தான் தொடங்குது. ஓ ஞானம் பெற்ற உடனே அவனுக்கு தோணுது, ஓ நான் உயிர், இது புர்கலம், நான் வேறு, இவையெல்லாம் வேறு, நான் கர்மங்களிலிருந்து வேறுபட்டவன், கர்மத்தால என்னை எப்பவும் ஆட்டி வைக்கலாம் முடியாது, இப்போ ஆட்டி வச்சுன்னு இருக்கிற மாதிரி எப்பவுமே வந்து அதை வந்து என்னை வந்து புரட்டி போட முடியாது, நான் நினைச்சேன்னா அந்த கர்மத்துல இருந்து விடுபட முடியும், முக்தியை பெற முடியும் அப்படின்னு ஞானத்தினுடைய பலத்தினால அவனுக்கு எப்ப வந்து அந்த ஒரு உற்சாகம் கிடைக்குதோ அது உண்மையிலே அந்த நாலேஜ் இஸ் என்லைட்டன்மெண்ட், அது ஞானம் வந்து அது முக்தி. சொன்னல, சா வித்யா யா விமுக்தி,
அப்படின்னு இங்க சொல்றாங்க. அதெல்லாம் அந்த கர்மம் வந்து என்னிலிருந்து வேறுபட்டவை, நான் கர்மம் கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த கர்மங்கள்ல இருந்து அவன் வந்து விடுபட நினைக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இந்த உதாசீன பாவம் இருக்கு பாருங்க, வைராகிய பாவம் இருக்கு பாருங்க. உதாசீனம் நீங்க சொல்றாரு அவரு. ஒரு உதாசீனம்னா வைராகிய பாவம். வைராகிய பாவம் வர்றதுக்கு கூட பிரதானமான காரணம் தியானாபியாசம் தான், ஞானம் தான், ஞானத்தை பெறுதல் தான் என்று இங்கு சொல்லுது. அதனால வந்து நீ ஞானத்தை முதல்ல பெறுவாயாக. 4 அநியோகத்தையும் படி. ஒரு அநியோகத்தை வந்து நீ புடிச்சுக்கிட்டு நான் இதுதான் படிப்பேன் அப்படின்னு சொல்லாது. எப்படி வந்து அங்க 7வது அத்தியாயத்துல நம்ம அடுத்த பருவத்துல படிக்க போறோம். நீ விவகார நயத்தை மட்டும் புடிச்சிட்டு உட்காராதன்றார், நிச்சய நயத்தை மட்டும் புடிச்சுன்னு உட்காராத அப்படின்றாரு. அதே போலதான் இங்கேயும் சொல்றாரு, நீ ஒரு அநியோகத்தை மட்டும் புடிச்சிட்டு உட்காராத அப்படின்றாரு. எல்லா அநியோகங்களையும் படிக்கின்றார் இங்க. அப்புறம் பாருங்க, ஞானம் இல்லாம கூட சில பேருக்கு வந்து இந்த உலகத்தோட எனக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறது உண்டு. இவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க கிடையாது, இவங்க யாரும் வந்து எனக்கு துணை நிக்கிறவங்க கிடையாது அப்படின்னு ஞானம் இல்லாம கூட சிலருக்கு வந்து அந்த உதாசீன பாவம் இருக்கிறது உண்டு. அந்த ஞானம் இல்லாமல் இருக்கிற அந்த உதாசீன பாவம் இருக்கு பாருங்க, யாரும் எனக்கு துணை நிக்கிறவங்க கிடையாது, யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு உதாசீன பாவம் இருக்குது பாருங்க, அது வந்து புண்ணியத்தை தான் கொடுக்கும். ஏன்னா வந்து எல்லாரும் இருந்து விலகி இருக்கிறாங்க. ஆனா ஞானத்துடன் கூடிய வைராக்கியம் இருக்கிறது அல்லவா, ஞானத்துடன் கூடிய உதாசீன பாவம், அதாவது வைராக்கியம், ஞானத்துடன் கூடிய, அது விவேகத்துடன் கூடிய, ஞானத்துடன் கூடிய வைராக்கியம் தான் விவேகத்துடன் கூடிய வைராக்கியம். விவேகத்துடன் கூடிய வைராக்கியம் இருக்கிறது, அதனால் மோட்சம் கிடைக்கிறது. மோட்ச காரி சித்த உத்தாகே அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதனால உதாசீன பாவத்திலையும் வைராக்கியத்திலையும் ஞானம் தான் பிரதானமானது. வைராக்கியம் எப்படி ஏற்படுது? நீலாஞ்சனுடைய நடனத்தை பார்த்து எப்படி வைராக்கியம் ஏற்படுகிறது? அங்க ஞானம் ஏற்படுகிறது. உலகின் நிலையாமை பற்றிய ஞானம் ஏற்படுகிறது. அந்த ஸ்பார்க், அந்த தீப்பொறி, அந்த வைராக்கியம் ஏற்படுகிறது ஞானத்தாலதான். ஞானம் இல்லாம அவர் சிந்திக்கிறாரு, எப்படி வீழ்ந்தாலோ அப்படி எல்லா ஜீவனும், பிறவி சுழற்சியில் இருக்கும் ஒவ்வொரு ஜீவனும், பிறவி நிலையில் இருக்கும் ஒவ்வொரு ஜீவனும், ஒவ்வொரு ஜீவனின் பரியாயமும் மாய்ந்து போகும், அழிந்து போகும். இவளுடைய மரணம் எனக்கு இந்த உலகத்தின் மாறுதலை தான் அல்லது நிலையாமையைத்தான் உணர்த்துகிறது அப்படின்னு ஞானத்தால சிந்திக்கிறார். ஞானத்தால சிந்திக்கிறதுன்றது ஞானம் தானங்க. அனுப்பிரேக்ஷன்றது என்னது? மீண்டும் மீண்டும் சிந்தித்தல். 12 பாவனைகளா கூட இருக்கணும். சிந்தித்தல். ஞானம் இல்லாம மீண்டும் மீண்டும் சிந்திக்க முடியாது. ஒண்ணுமே இல்லாம சிந்திக்க முடியுமா? அந்த ஞானத்தினுடைய பலத்தினாலதான் அவருக்கு வந்து வைராகியம் ஏற்படுகிறது. அந்த வைராகியம் ஏற்பட்டு அவர் அப்புறம் மோட்ச பாதையில போறாரு, ஒரு மோட்சத்தை அடைகிறார். அதனால வைராகிய பாவத்திலையும் ஞானம் தான் பிரதானமானது அப்படின்னு இங்க சொல்றாரு. அடுத்தது இங்க என்ன சொல்றாருன்னா, அடுத்தது ஒரு ஜீவன் சொல்லுது. இன்னொரு சிஷ்யம் வந்து கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு உயிர் எல்லா சாஸ்திரங்களையும் நல்லா படிக்குது, ஆனா வந்து விஷய கஷாயத்தை வந்து விடுறதே கிடையாது. அது போல ஜீவனுக்கு வந்து சாஸ்திரம் படிக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது. எப்படின்னா, இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஜீவன் வந்து ஞானத்தை பெற்றுடுச்சு, எல்லா ஞானமும் இருக்குது, ஆனா விரத உபவாசம் எதையும் வந்து செய்யறது கிடையாது. அது சரிங்களா? நீங்க சொல்றீங்கல்ல, விரதம், உபவாசம், தவம், பக்தி, தானம், வைராக்கியம் எல்லாத்துலயும் ஞானம் தான் பிரதானமானது, எல்லாத்துக்கும் மகுடம் போன்றது ஞானம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்பனா ஒரு ஜீவன் வந்து ஞானத்தை மட்டும், எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சு ஞானத்தை மட்டும் பெற்றுடுச்சுங்க, ஞானம் மட்டும் அந்த ஜீவனுக்கு இருக்குதுங்க, ஆனா ஒழுகுதல் கிடையவே கிடையாதுங்க, சாரித்திரம் கிடையவே கிடையாதுங்க. அப்படி இருந்தா அது சரிங்களாங்க அப்படின்னு சிஷ்யன் கேட்கிறான். யாரு வந்து ஞானியா இருக்கிறாங்களோ அவங்க வந்து விஷய கஷாயத்தை ஏன் விடணும்? புலன் சுகத்தை ஏன் விடணும்? இந்திரிய சுகத்தை ஏன் விடணும்? விரதம் முதலானவற்றை ஏன் ஏற்க வேண்டும்?
அவங்களுக்கு தான் ஞானம் இருக்குது, நீங்க தான் ஞானம் தான் வந்து பிரதானமானதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறான். ஞானம் தான் பிரதானமானது போது இது ஏன் வந்து ஏற்கணும், மற்றதெல்லாம் ஏன் ஏற்கணும் அப்படின்னு கேட்கும்போது அது சொல்றாரு, சாஸ்திரத்தை அபியாசம் பண்றவங்க, சாஸ்திரத்தை படிக்கிறவங்க ரெண்டு விதமா இருக்கிறாங்கன்றார். ஒண்ணு லோபார்த்தி, இன்னொருத்தன் தர்மார்த்தி. சிலர் வந்து பேராசைனால மட்டும்தான் தர்மத்தை கடைபிடிப்பான். மற்றொரு சிலர் தர்மத்துக்காக மட்டும்தான் தர்மத்தை கடைபிடிப்பாங்க. ஆண் நலனுக்காக மட்டும்தான் தர்மத்தை கடைபிடிப்பார்கள். எந்த ஜீவன் அந்தரங்கத்துல எந்த ஒரு பற்றும் இல்லாம எனக்கு பேரு புகழ் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்குதோ அந்த ஜீவன் தான் உண்மையான தர்மார்த்தி. தர்மத்தை தர்மத்துக்காக கடைபிடிக்கிறது. தர்மத்தை வந்து மோட்சத்தை பெறணுன்றதுக்காக எந்த ஜீவன் கடைபிடிக்குதோ, எந்த ஒரு ஆசையும் இல்லாம பற்றும் இல்லாம கடைபிடிக்குதோ அந்த ஜீவன் தான் தர்மார்த்தி. எந்த ஜீவன் எனக்கு தர்மத்தின் வாயிலாக தர்மத்தை பின்பற்றுதலால் எனக்கு பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், லாபம் கிடைக்கணும், தனசம்பதா கிடைக்கணும் அப்படின்னு எந்த ஜீவன் சாஸ்திரத்தை படிக்குதோ அந்த ஜீவன் வந்து பேராசை கொண்ட ஜீவன். எல்லா ஜீவனுமே வந்து சாஸ்திரத்தை படிக்கிற ஜீவன் கூட படிச்சு என்னை விட ஞானம் வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு நினைக்குதுன்னா அது லோபார்த்தி அப்படின்ற. அதுவே அந்த ஜீவன் ஏன் ஆண்மலனுக்காக நான் சாஸ்திரத்தை படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அது தர்மார்த்தி அப்படின்றாரு. அப்படின்னா என்ன சொல்ல வராருங்க, எந்த ஜீவன் பேரு புகழ் அதெல்லாம் கிடைக்கணும்னு படிக்குதோ அந்த ஜீவன் தான் வந்து விரதம் உபவாசம் முதலானவற்றை கடைபிடிக்காது, ஞானத்தை பெற்றும் அதெல்லாம் கடைபிடிக்காது. எந்த ஜீவன் தர்ம மார்க்கத்துல நான் போகணும், மோட்சத்தை நான் பெறணும் அப்படின்ற நோக்கத்தோட தர்மத்தை படிக்குதோ, ஞானத்தை பெறுகிறதோ, ஞானாபியாசம் செய்கிறதோ அந்த ஜீவன் அனைத்தையும் கடைபிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றாரு. எந்த ஜீவன் வந்து அந்தரங்க, அதாவது சொல்லுவாங்கல்ல, எந்த ஜீவன் வந்து ரொம்ப ஆவலுடன் தர்மத்தை கேக்குதோ அந்த ஜீவன் பவ்ய ஜீவன் என்றும் அது சீக்கிரமாவே வந்து மோட்சத்தை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகமே இருக்குது, ஆவலுடன் ஒரே ஒரு முறை ஜீவன், எந்த ஜீவன் வந்து சாஸ்திரத்தை காது கொடுத்து கேக்குதோ அந்த ஜீவன் பவ்ய ஜீவன், அந்த ஜீவன் சீக்கிரமாவே மோட்சத்தை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தர்மார்த்தி ஜீவன் ரொம்ப மிகுந்த ஈடுபாட்டுடன் தர்மத்தை தர்மத்துக்காக தான் கடைபிடிக்குது, ஞானத்தை பெறுவதற்காக மட்டும்தான் கடைபிடிக்குது. பேராசை கொண்ட ஜீவன் தான் பேருக்காகவும் புகழுக்காகவும் தர்மத்தை யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்றாரு. முதல்ல வந்து जैन शास्त्र படிக்கும் பொழுது இங்க பாருங்க, प्रथम तो जैन शास्त्री ऐसे हैं कि जो उनका धर्मार्थी होकर अभ्यास करता है वह विषयादि का त्याग करता ही करता है. எவன் உண்மையான பாவத்துடன் ரொம்ப நல்ல பாவத்துடன் சாஸ்திரத்தை படிக்கிறானோ அவன் எல்லா விஷய கஷாயத்தையும் கண்டிப்பா விட்டுருவான். उनका तो ज्ञानाभ्यास कार्यकारी है. எவன் வந்து ரொம்ப ஈடுபாட்டுடன் தர்மத்தை படிக்கிறானோ, சாஸ்திரத்தை படிக்கிறானோ, ஞானாபியாசம் படிக்கிறானோ அவன் எல்லாத்தையும் கடைபிடிப்பான். அவனுக்கு வந்து அந்த ஞானம் வந்து ரொம்பவும் வந்து பயனை கொடுக்க வல்லதாக இருக்கும். कदाचित पूर्व कर्मोदय की प्रबलता से न्याय रूप विषयादि का त्याग न हो सके तो भी उसके सम्यक दर्शन ज्ञान होने के कारण ज्ञानाभ्यास कार्यकारी होता है. ஏதாவது ஒரு ஜீவனால சமயத்தும் கிடைச்சிடுச்சு, ஆனா இன்னும் ஒழுக்கம் வந்து அவன் ஜீவனத்துல இல்ல, வாழ்க்கையில இல்ல அப்படின்னாலும் இப்பொழுதைக்கு அவனுக்கு சமய தர்ஷனம் ஞானம் இருக்குது. கண்டிப்பாக காலப்போக்கில், ஏன்னா சமய தர்ஷனம் பெற்றுவிட்ட ஜீவன் நீண்ட நாட்கள் அந்த நிலையில இருக்காது, விரதம்லாம் கடைபிடிக்காம நீண்ட நாட்கள் இருக்காது, அந்த நிலைக்கு கண்டிப்பா வரும். அதனால சமயத்துவம் தான் மோக்ஷ மஹலுக்கு பிரதம சீடி யாவின் ஞான சரித்ரா என்று பண்டிட் தௌலத் ராம்ஜி அவர்கள் முதல் படிக்கட்டு வந்து சமயக் தர்ஷனம் தான். அந்த சமயக் தர்ஷனத்தை பெறுவதற்கு ஞானாபியாசம் பிரதானமானது. சாஸ்திரங்களை படிக்கணும். எவன் வந்து அந்த ஒரு அவாவுடன் எனக்கு வந்து பிறவி பயன் கிடைக்க வேண்டும்,
அதாவது நான் மோட்சத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் எவன் ஞானாபியாசம் செய்கிறானோ அவன் தானாகவே மற்ற விரதம் முதலானவற்றை கடைபிடிப்பான். அப்படி கர்ம உதயத்தின் காரணத்தினால் ஒரு கால் அவனால் கடைபிடிக்க முடியவில்லை என்றாலும் அவன் நீண்ட நாட்கள் அப்படி இருக்க மாட்டான், நிறைய நாட்கள் அவன் அப்படி இருக்க மாட்டான். கண்டிப்பாக அவன் விரதம் முதலானவற்றை கடைபிடிப்பான். அதனால் நீ சமயத்துவத்தை பெறுவதற்கு முதலில் ஞானாபியாசம் செய்வாயாக என்று இங்கு சொல்லுகிறார் அவர். அப்புறம் இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லி மட்டும் இன்னைக்கு முடிச்சிடுறேன், அப்புறம் அடுத்தது பார்க்கலாம். परिणाम दो प्रकार के होते हैं, एक बुद्धिपूर्वक एक अबुद्धिपूर्वक। वहां जो परिणाम अपने अभिप्राय के अनुसार हो वे बुद्धिपूर्वक। ஒண்ணு வந்து என்ன உள்நோக்கமோ பரிணாமம் ஒரே மாதிரி இருக்கிறது, அது வந்து புத்திபூர்வக பரிணாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. जो परिणाम दैव कर्म निमित्त से अपने अभिप्राय से अन्यथा हो, சில நேரங்கள்ல வந்து உள்நோக்கம் வேற மாதிரி இருக்கும், உள்நோக்கம் நல்லதா இருக்கும், ஆனா பரிணாமம் வேற மாதிரி இருக்கும். பரிணாமம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னா இங்க வந்து காரணம் என்னன்னா அது வந்து கர்மத்தினுடைய உதயத்தின் காரணத்தினால இருக்கும். ஒரு சில ஜீவன்களுக்கு புத்தி பூர்வகம் அபுத்தி பூர்வகம் ரெண்டா சொல்றாங்க. ஒண்ணு வந்து அபிப்பிராயம், அதாவது உள்நோக்கம் எப்படி இருக்குதோ பரிணாமம் எண்ணமும் அப்படியே இருக்கும். ஒரு சில ஜீவன்களுக்கு பரிணாமம் நல்லதா இருக்கும், ஆனா அபிப்பிராயம் நல்லதா இருக்கும், ஆனா பரிணாமம் வேறுபட்டதா இருக்கும். அது ஏன் அப்படின்னா பரிணாமம் வேறுபட்டதா இருக்குது, அபிப்பிராயம் மட்டும் நல்லதா இருக்குது, பரிணாமம் ஏன் நல்லா இல்ல, எண்ணெய் ஏன் நல்லா இல்ல? அது கர்மத்தினுடைய உதயத்தினுடைய காரணத்தினால இருக்கலாம். இதுல புத்தி பூர்வகம் அபுத்தி பூர்வகம் ஜீவன் வந்து அது என்ன நினைக்குது அப்படின்னா அதனுடைய புத்தியில என்னன்னா என்னுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்குதோ என்னுடைய எண்ணமும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்குது. ஆனா சில நேரங்கள்ல கர்மத்தினுடைய உதயத்தினுடைய காரணத்தினால அது அவன் கட்டுப்பாட்டுல இல்ல. கர்ம உதயம் வந்து அவன் கட்டுப்பாட்டுல அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த கர்ம உதயம் வந்துடுச்சுன்னா அது அவன் கட்டுப்பாட்டுல இல்ல. அந்த கர்ம உதயத்தின் காரணத்தினால அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயமா இருந்தும் பரிணாமம் நல்ல பரிணாமமா இருக்கிறது இல்ல. அதுல அவனால அந்த சூழ்நிலையில ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா அந்த கர்ம உதயம் நீண்ட நாட்கள் இருக்காது. அந்த கர்ம உதயம் கொஞ்சம் மந்தமாகும் போது அவன் அபிப்பிராயத்துக்கு ஏத்தவாறு பரிணாமமும் இருக்கும். என்ன சொல்ல வராங்க, ஒரு ஜீவன் சாஸ்திரத்தை படிக்குது, ஞானாபியாசம் செய்யுது, ஞான பயிற்சி செய்யுது, ஞானத்தை பெறுது. அந்த ஜீவன் அபிப்பிராயம் நல்லா இருக்குது, பரிணாமமும் நல்லா இருக்குது, அதாவது விரதம் முதலானவற்றையும் கடைபிடிக்குது. ஒரு ஜீவன் இப்படி. இன்னொரு ஜீவன் ஞானாபியாசம் பண்ணுது, சாஸ்திரத்தை படிக்குது, சுவாத்தியாயம் செய்யுது, அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயமா இருக்குது, நான் விரதத்தெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்குது. ஆனா கர்மத்தினுடைய உதயத்தினுடைய காரணத்தினால அப்படி கடைபிடிக்க முடியல, பரிணாமம் நல்லா இல்லைன்னு அதை அப்படி சொல்ல வராங்க. இங்க கர்ம உதயம் காரணத்தினால அதெல்லாம் கடைபிடிக்க முடியல. அது வந்து அபுத்தி பூர்வகம், அது அவன் கண்ட்ரோல் இல்ல. அபுத்தி பூர்வகம்னா என்ன, அவன் கண்ட்ரோல்ல கிடையாது. கர்ம உதயம் இருக்கிறதுனால இப்பொழுதுக்கு அது அவன் கண்ட்ரோல்ல கிடையாது. அப்படி இருந்தாலும் அந்த ஜீவன் சீக்கிரமாவே அந்த கர்ம உதயம் மந்தமாகும் பொழுது அவனுடைய அந்த ஒழுக்கத்தினுடைய வெளிப்பாடும் கண்டிப்பாக அது தெரிய வரும். சாரித்திரமும் கண்டிப்பாக அந்த ஜீவன் சாரித்திரத்தையும் கடைபிடிக்கும். அதனால எல்லா நிலைகளிலும் ஞானத்தை பெறுதல். இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே அவர் சொல்றது என்ன அப்படின்னா ஞானத்தை பெறுவாயாக, ஆன்ம ஞானத்தை பெறுவாயாக, அனைத்து அநியோகங்களையும் பயின்று ஞானத்தை பெறுவாயாக, விரதத்தை பரிபாலிப்பாயாக, உபவாசத்தை பரிபாலிப்பாயாக, தானம் செய்வாயாக, வைராகிய பாவத்தை பூணுவாயாக. இத்துடன் இவையெல்லாம் எப்பொழுது உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் நீ ஞானத்துடன் சிறந்து விளங்கும் பொழுதுதான், ஆன்ம ஞானத்துடன் சிறந்து விளங்கும் பொழுதுதான் இவையெல்லாம் உனக்கு பயனுள்ளவையாக அமையும். அதனால் எல்லாவற்றிலும் சிறந்தது ஞானமே, சாஸ்திர ஞானமே, ஆன்ம ஞானமே. எல்லா அநியோகங்களையும் நீ பயின்று ஞானத்தை பெறுவாயாக என்று இங்கு கூறியிருக்கிறார்.
இதை நாளை காலை 11 மணிக்கு இதை தொடரும்.